சர்க்கரை அளவை குறைப்பதற்கு எந்த மாதிரியான காய்கறிகள் உணவுல நிறைய சேர்த்துக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சுகர் இருக்குங்க. அதுல முக்கியமா நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது, மேம் பார்டர் லைன் டயபிட்டிஸ் தான். நான் டயட்லயும் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இதுலயே நான் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணி 2 மாதத்திலே உங்களுடைய சர்க்கரை அளவு கண்டிப்பா கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரிங்க, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இல்ல, ஏற்கனவே எனக்கு வந்து 5-6 வருஷமா சுகர் இருக்கு, இதை எப்படி நான் சரி செய்யலாம்? சுகரை சரி செய்யறதுக்கு வேற என்ன ஏதாவது வழிமுறை? பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக ஹெர்பல் டீ ஒரு வேளையாவது பயன்படுத்துங்களேன். சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்சுலின் போட்டாதாங்க எனக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு மாதத்திலே நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சர்க்கரை அளவை குறைப்பதற்கு எந்த மாதிரியான காய்கறிகள் உணவுல நிறைய சேர்த்துக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சுகர் இருக்குங்க. அதுல முக்கியமா நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது, மேம் பார்டர் லைன் டயபிட்டிஸ் தான். நான் டயட்லயும் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இதுலயே நான் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியுங்க. ஏன்னா சுகர் அப்படின்னு சொல்றது ஒரு டிஃபிஷியன்சி தான். இதை நம்ம தான் ஒரு பெரிய நோயாக உருவகப்படுத்தி அது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து தீவிர நிலை வர வரைக்கும் நம்ம விட்டுடுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி சாப்பிடுங்களேன், ஒரு 2 மாதத்திலே உங்களுடைய சர்க்கரை அளவு கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரிங்க, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லை, ஏற்கனவே எனக்கு வந்து 5-6 வருஷமாக சுகர் இருக்குது, இதை எப்படி நான் சரி செய்யலாம்? சுகரை சரி செய்யறதுக்கு வேறு என்ன ஏதாவது வழிமுறை இருக்கா? நான் கொஞ்சமாக சுகர் மெடிசன்லாம் இல்லாமல் நார்மலான ஒரு பர்சன் மாதிரி வாழ முடியுமா? அந்த மருந்து மாத்திரைகளே வேண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குங்க. அதுக்கு முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ், சுகரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எப்பவுமே வச்சுக்கணும். ஒன்று, தோற்பு சக்தி, கசப்பு சுவை. இந்த தோற்பு சுவையும் கசப்பு சுவையும் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும். அடுத்ததா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியங்க. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய சாப்பிடணும். சரி, அதற்கு அடுத்தது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஈஸியாக ஜீரணம் ஆகாத கொஞ்சமாக நமக்கு வந்து டைஜஷன் ஆகி அதனுடைய சத்துக்கள் கொஞ்சமாக நம்ம பிளட்ல கலக்கிற மாதிரியான லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் கவனம் செலுத்தி சாப்பிடணும். அடுத்ததாக மாவுச்சத்து நிறைய சாப்பிட்றீங்க பார்த்தியா, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நான் மாவுச்சத்து எங்கெங்க சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்லி தோசை சாப்பிட்றீங்க, இல்லை சப்பாத்தி. சுகருக்கு வந்து சப்பாத்தி தாங்க நல்லது, நல்ல டெய்லி 2 வேளை நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சுகர் லெவல் உங்களுக்கு எப்படி குறையும்? நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அதில் குளூட்டன் நிறைய இருக்குது. மாவுச்சத்து சேர்ந்த உணவுகள், அதுவும் இப்போது அந்த ரீஃபைன் ஃப்ளவர் தான் நிறைய பேர் சாப்பிட்றீங்க. அப்போ மைதாவாக இருக்கட்டும், இந்த ரீஃபைண்ட் வீட் ஃப்ளோராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சர்க்கரை அளவை அதிகரிச்சிருங்க. அதே மாதிரி எண்ணெய், ஸோ ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெய் சார்ந்த உணவுகள் அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போதும் சுகர் லெவல் குறையாதுங்க. இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் கவனமாக இருந்து சாப்பிடக்கூடிய காய்கறி வகைகள் என்னென்ன அப்படின்றத நான் சொன்னேன். நம்பர் 1, அதிகமாக நம்ம சாப்பிடாத காய்கறிகள் இந்த நூல்கோல் அப்படின்னு சொல்கிறது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு சுகர் லெவல், அதுவும் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நூல்கோல் தான். ஸோ வாரத்திற்கு கண்டிப்பாக 4 நாளாவது நீங்கள் பயன்படுத்தணும். அப்போது ரெகுலராக இந்த நூல்கோலை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். ஏன்னா இதில் ரிச் ஃபைபர் கண்டென்ட், விட்டமின் ஏ, சி, இ இது எல்லாமே இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறின பிறகு சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருங்க. ஸோ நிறைய பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா இந்த நூல்கோல் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ தாராளமாக நூல்கோல் சாப்பிடுங்க. அடுத்து 2வது முக்கியமான ஒரு வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தோம்னா சௌச்சௌ பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேர் சுகர் இருக்குன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, சுகர்னால கால் பாதை எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சௌச்சௌ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். அடுத்து 3வது முக்கியமான ஒரு காய் அப்படின்னு பார்த்தோம்னா அவரைக்காய்.
அவரைக்காயில் அப்படியா சுகரில் குறைக்குமா? நிச்சயமாக குறைக்கும். ஸோ அவரை பிஞ்சு வந்து ஒரு காயகற்ப முறைன்னே சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். ஸோ அப்போ அந்த அவரைக்காயை நீங்கள் பயன்படுத்தும் போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குங்க. இந்த சுகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு தீராத மலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவரைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பாயில் பண்ணி கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இதனால் உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா குறையும். பாடியில் ஸ்டாமினா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பாகற்காய். இந்த பாகற்காய் சுகர் வந்தாலே பாகற்காய் சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த பாகற்காயில் பழுப்பாகல், மிதிப்பாகல், முக்கியமாக இந்த அதலைக்காய் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன சின்னதாக இருக்கும். பாகற்காய் வகைகளே ரொம்ப முக்கியமானது. நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க. இந்த அதலைக்காயை நீங்கள் பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா உங்களுக்கு அதலைக்காய் ரொம்ப சிறந்ததுங்க. ரெகுலராக இந்த காய்கறிகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து 5வது முக்கியமான காய் வகை அப்படின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் உங்களுக்கு சுகர் லெவலை நல்லாவே குறைக்குங்க. சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய காய்கறிகள் என்னென்னன்றதை நான் சொல்லிட்டேன். இதில் கத்திரிக்காயில் நிறைய வகைகள் இருக்கே, எதை நாங்கள் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு கத்திரி, நல்லா உள்ள விதைகளோடு இருக்கக்கூடியது நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது, சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக இந்த காய்கறிகளோட பூண்டு சேர்த்து சமைக்க பழகிக்கோங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சமைக்கணும். அந்த மாதிரி சமைச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கிடுகிடுன்னு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 300 to 400 கிராமாவது காய்கறிகள் சாப்பிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சுகர் லெவல் குறையும். இதில் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், ஸோ நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக ஹெர்பல் டீ மாதிரி குடிச்சிக்கலாம். அதில் மெயினாக ஆவாரம் பூ உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி அருகம்புல் நீங்கள் பயன்படுத்தலாம். நெல்லிக்காய், வெந்தயம், கற்றாழை, ஸோ இது எல்லாமே சுகர் லெவலை உங்களுக்கு குறைக்கக்கூடியது தான். அப்போ ரெகுலராக இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. பிளட் சுகர் லெவல் குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஒரு மாதம் இந்த வெஜிடபிள்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை தாண்டி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து சூப் மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து சூப் மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், இது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதனோட காலை மாலை 2 வேளையும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கஷாயம் நீங்கள் பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுமேக குடிநீர். மதுமேகம் அப்படின்னு சொல்கிறது சுகரை தான் சித்த மருத்துவத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மதுமேகம், ஸோ மேக நோய்களில் இது ஒன்றாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறுவதற்கும் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு மதுமேக சூரணம் பயன்படுதுங்க. ஸோ மதுமேக சூரணத்தை நீங்கள் ரெகுலராக காலையோ இரவோ இல்லை ஏதாவது ஒரு வேளையாவது நம்ம கஷாயமாக பயன்படுத்திட்டு வரணும். ஸோ 1 ஸ்பூன் மதுமேக சூரணம் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. மதுமேக சூரணம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை, நல்ல உணவு முறையில் இந்த மாற்றம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கூடயே இந்த மதுமேக சூரணமும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பயன்படுத்துங்களேன். சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்சுலின் போட்டாதாங்க எனக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு மாதத்திலே நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பல வருஷங்களாக நம்ம இந்த சர்க்கரை நோய்க்கு சிறந்த சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.